குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இண்டிகேட்டர் எந்த இண்டிகேட்டர் இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் வாலடைலாக இருக்கும்போது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டட் வால்யூம் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். நான் இதில் இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது இந்த வாரம் இதை பயன்படுத்தி இருந்தால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நிஃப்டி சார்ட்டில் இது பார்த்திங்கன்னா வால்யூம் இருக்கிற இண்டிகேட்டர்ஸில் வால்யூம் இருக்கிற இடத்துல மட்டும் தான் பயன்படுத்த முடியும். நான் பயன்படுத்துகிறது நிஃப்டி ஃபியூச்சரில் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா இது ஸ்பாட்டில் பயன்படுத்த முடியாது. ஸ்பாட்ன்றது வால்யூம் வச்சு மூவ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. அதனால் அதில் பயன்படுத்த முடியாது. இது ஓவரால் அந்த 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் பாயிண்ட் தான் நிஃப்டி. ஆனால் ஃபியூச்சர்ன்றது அப்படி கிடையாது. ஃபியூச்சர்ன்றது வால்யூம் ட்ரேட் ஆகிறதால இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கெலாம் வால்யூம் இருக்கோ அதுக்கெலாம் அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, விவிஎஃப் நேற்று அப்ளை பண்ணியிருந்தால் இதோட ரிசல்ட் என்ன வரதுருக்கும், எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே பாருங்கள், 24,000 ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 24,761 ஓப்பன் ஆகிட்டு, ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கேண்டில் ரெட் கேண்டில் விழுந்திருக்கு. ரெட் கேண்டில்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஓப்பனிங் ப்ரைஸ் காட்டிலும் க்ளோஸ் ப்ரைஸ் கீழே இருந்தால் அது பேர் ரெட் கேண்டிலாக இருக்கும். க்ரீன் கேண்டில்ன்றது ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் மேலே இருக்கும். இதுதான் அந்த ரெட் கேண்டிலுக்கும் க்ரீன் கேண்டிலுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ரெட் கேண்டில் விழுந்துருச்சுன்னா செல்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம். க்ரீன் கேண்டில் ஒரு பையிங் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 9:15க்கு நான் 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டிருக்கிறேன். 5 மினிட்ஸில் எவ்வளோ பெரிய செல்லிங் கேண்டில் விழுந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது ஓப்பன் பண்ண இடம் 24,834, க்ளோஸ் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா 24,766. ஓப்பனும் ஹையும் ஒன்றும் ஈக்குவலாக தான் இருக்குது. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் ஒன்றா இருந்தால் மார்க்கெட் கீழே போக அதிக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ். ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு அந்த லோ உடைக்காத வரையும் மார்க்கெட் மேலே போகும். இது ஜஸ்ட் ஒரு பழைய காலத்து டெக்னிக்னாலும் அது எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். நேற்று கூட அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை 834 தான் ஓப்பனு, அதே ஹை வச்சுருக்கு. இப்போ நம்ம விவிஎஃப்க்கு வருவோம். இந்த ரோஸ் கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, மூவிங் ஆவரேஜ் மாதிரி இருக்குது. இந்த லைன் தான் உங்களுக்கு விவிஎஃப். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு விவிஎஃப் கீழே இந்த கேண்டில் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப இந்த விவிஎஃப்பை போய் அது பிரேக் பண்ணவே இல்லை, டச் கூட பண்ணல. இது எவ்வளோ நேரம் பாருங்கள். கிட்டத்தட்ட மணி என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு 12:10 வரலையுமே அது இந்த லைனை கிராஸ் அவுட் பண்ணி மேலே போகலை. இந்த லைனுக்கு கீழே இருக்கிறவளையுமே மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் புட்டு எடுக்கலாம். செல்லிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு. ஒருவேளை விவிஎஃப் உடைச்சிருந்தா அது ட்ரெண்டு மாதிரி மேலே வந்திருக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே அது விவிஎஃப் கீழே தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு சில இடங்களில் ஜஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் மேலே வந்திருக்கு. ஒரு 2 இடத்த 12 மணிக்கு ஒரு டைம் வந்திருக்கு, 1:30 1:40 கிட்ட ஒரு இடத்து வந்திருக்கு. இருந்தாலும் அதால் மேலே போக முடியல, திரும்ப கீழே போச்சு. ஒருவேளை நீங்கள் விவிஎஃப்பை ஃபுல்லாக நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கரெக்டாக நீங்கள் ஒரு ஃபியூச்சரை செல் பண்ணியிருந்தால் 730க்கு செல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்ச இடம் அதுதான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா இது வரலையும் பாருங்கள், 640 631, அது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். ஃபியூச்சரில் 100 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். திரும்ப விவிஎஃப் கட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு இந்த இடத்த செல் பண்ணியிருந்தால் கூட இங்கேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் 600,
600ல் செல் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 60 பாயிண்ட்டு 530 70 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இங்கே கூட கட் ஆகலை, இதுவரையும் வச்சுருந்தா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. விஆப் பயன்படுத்துகிறதால இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இது என்ன ஒரு நேற்று என்ன முக்கியமாக நடந்ததுன்னா, தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாகவே ஆகிட்டு, அதனால் ட்ரெண்டு செட் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் ஆனதால் அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கிட்ட கிடச்சிருக்கும். அதே போல் இங்கே பாருங்கள், இது வந்து வியாழக்கிழமை சார்ட்டு. வியாழக்கிழமையில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது, அதனால் அது அடிக்கடி ஒரு மேலேயும் கீழும் போயிருக்கு. இதில் உள்ள ட்ராபேக் தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த இண்டிகேட்டர் இருந்தாலும் ட்ரெண்டு செட் ஆனால் தான் கரெக்டாக வேலை செய்யும். இதில் விஎஃப் கொஞ்சம் வால்யூம் வச்சு அது வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறதால நமக்கு ஃபெயிலியர் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து முக்கால்வாசி மார்க்கெட்டுனாலே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். இதில் வந்து லாஸும் உண்டு, ப்ராஃபிட்டும் உண்டு. எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். அதில் வந்து வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கணும். ஒரு 10 ட்ரேட் போடுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 7 ட்ரேடு ப்ராஃபிட்டில் வரணும், ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு லாஸில் வரணும். இல்லைனா நீங்கள் போடுற ஒரு ட்ரேடு வந்து அதிக ப்ராஃபிட்டில் வரணும். ஒரு 50,000 வருதுன்னு வச்சிங்க, நீங்கள் விடுற லாஸ் வந்து ஒரு 20,000 இல்லை 30,000 இருந்தால் அதுவே போதுமானது, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ விஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த கட் ஆகிருக்கு வியாழக்கிழமை 9:45க்கு. ஆனால் அது க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட 667 தான் நீங்கள் வாங்கியிருக்க முடியும். ஏன்னா விஆப் வந்து டக்குன்னு வாங்க முடியாது. க்ளோசிங் வச்ச பிறகு தான் அந்த கேண்டில் மேலே க்ரீன் கேண்டிலுக்கு வந்து மேலே க்ளோஸு, அது 24,669 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தால் இது போன ஹை பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் போயிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அதாவது கீழே வந்துடுச்சு, இந்த இடம் லாஸ் தான். எவ்வளோ பாயிண்ட்னா ஒரு 50 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும். திரும்ப இந்த இடம் ஒரு செல் எடுத்திங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக எடுத்துக்க முடியும் 600. ஏன்னா கட்டாயி க்ளோஸ் ஆன இடம் 612. 612லேருந்து எவ்வளோ கீழே போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 550 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 60 பாயிண்ட்டு வந்து இந்த இடத்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஒரு நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த இடம் கட்டாயி திரும்ப நீங்கள் வாங்கின இடத்துக்கே கூட வந்திருக்கலாம். ஒருவேளை 50 பாயிண்ட் போதுன்ட்டு நீங்கள் எந்த இடத்த புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும். திரும்ப வந்து விஆப் போகிறங்க க்ளோஸ் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 633. 633லேருந்து அது போன ஹை பாருங்கள், இன்னும் கட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதில் ஒரு 60 பாயிண்ட்டு, இதில் வந்து 200 பாயிண்ட்டு ஃப்யூச்சரில். நான் சொல்கிறது ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் சொல்லிகிட்ருக்கேன். 200 பாயிண்ட்னா 25 லாட் சைஸு, கிட்டத்தட்ட 4,000 உங்களுக்கு வந்து 4,000 5,000 வியாழக்கிழமை ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. நான் இது வந்து விஆப் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். இது வந்து புதன்கிழமை சார்ட்டு. இது வந்து அடிக்கடி கட்டாயி போயிருக்கு. இந்த இடம்லாம் வந்து 2-3 இடத்த கட்டாயி போயிருக்கு. இந்த இடம்லாம் உங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கும் அடிக்கடி என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா. இந்த இடமும் அப்படி தான். மார்க்கெட்டில் பொதுவாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டு செட் ஆகும்போது நல்ல ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும், எல்லா இண்டிகேட்டரும் கரெக்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ட்ரெண்டு செட் ஆகாத போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறது சிரமமாக இருக்கும். விஆப் பற்றி 2 நாளைக்கு உண்டான சார்ட்டை பார்த்துட்டோம். இதே தான் பேங்க் நிஃப்டிலையும் இருக்க போகுது. பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து அந்த ஃபியூச்சருக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் வந்து நான் இப்போ சார்ட்டை போட்டு விஆப் எப்படி அப்ளை பண்ணியிருந்தால் என்ன கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நிஃப்டி ட்ரெண்ட் ஆன அளவுக்கு நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகலை. அதாவது ஒரு 10:30 மணிக்கு அதோட மூவ்மெண்ட் முடிச்சிடுச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அப்படியே எடுத்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்குன்னா 471, 52,471. இது ஒரு 250 பாயிண்ட் 260 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். ஏன்னா விஆப் வந்து இங்கே தான் கட் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து இதிலும் ஒரு 200 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். நிஃப்டி போல் தான் இதுவும், எல்லாத்துக்குமே இது இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்.
ட்ரெண்டு செட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதை வச்சு நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். விவியா பொருளுக்கு நம்பி பண்ணலாம். அதுபோல் சைட்வேஸ் பண்ணும்போது நம்ம வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது போல் வேற ஒரு இண்டிகேட்டர் பற்றி நான் வந்து வீடியோஸ் போடுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.